அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ளாஷ் மீடியா வழங்குகின்ற ரமலான் நற்சிந்தனை தொடரில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாளும் ஒரு நபித்தோழர்கள் வரலாறு சம்பந்தமாக நாம் தொடராக பேசிக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் பொறுமைக்கு மிக மிக உரித்தான ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு மகளார் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரு வரலாற்று சுருக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த 4 பெண் பிள்ளைகளில் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா மூத்த பெண் பிள்ளை ஆவார்கள். இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாடி ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபுல் ஆஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒழுக்கமும் பண்பாடும் நிறைந்த ஒரு கணவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாம் கிடைத்து விடுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அபுல் ஆஸ் மக்காவை விட்டும் வியாபாரம் நிமித்தமாக வேறு ஒரு இடத்துக்கு சென்று விட்டார்கள். அபுல் ஆஸ் வியாபார தேவையை முடித்துவிட்டு மீண்டும் மக்காவுக்குள் நுழைகிறார். புதிய மார்க்கம், புதிய நடைமுறை, புதிய கலாச்சாரம் மக்காவில் இருந்து கொண்டிருக்கிறது. வந்த கணவரிடத்தில் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கணவனே, என்னுடைய தந்தையை அல்லாஹு தாலா நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். புதிய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு கணவரே, நீங்களும் இஸ்லாத்தை தழுவிக்கொள்ளுங்கள் என்று ஒரு கோரிக்கையை அன்னை ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வைக்கிறார்கள். கணவர் சொல்கிறார், உன்னுடைய தந்தை பொய்யர் அல்ல, அவர் நம்பிக்கைக்குரியவர். ஆனால் ஒரு பெண்ணினுடைய கதைக்காக வேண்டி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று இந்த சமுதாயம் சொல்லுமே, இதை நான் விரும்பவில்லை, நான் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன் என்று அந்த அபுல் ஆஸ் பேச ஆரம்பிக்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலம் உருண்டோடுகிறது. அல்லாஹு தாலா மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு ஹிஜ்ரத் அழைத்து செல்வதற்காக நாடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆருயிர் தோழர்கள், ஏனைய பிள்ளைகள் எல்லாருமே மக்காவிலிருந்து இப்போது மதீனாவுக்கு புறப்பட ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு மகளார் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறார்கள், தந்தையே, உங்களோடு நானும் மக்காவுக்கு வரவா என்று கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மகளே, உன்னுடைய கணவரோடு நீ மக்காவிலே இருந்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்போது மதீனாவுக்கு போகிறார்கள். அன்பு சொந்தங்களே, மதீனாவில் வைத்து பத்ருடைய களத்துக்கான எல்லா தயார் நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. பத்ர் போர் இப்போது மூலப்போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் ஒரு அணியில் நிற்கிறார்கள். எதிரிகள் தன் அணியை விட 3 மடங்கு பெருத்த ஒரு அணியாக இருக்கிறது. இதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், எதிர் அணியில் அவருடைய மருமகனார் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் அபுல் ஆஸ் நிற்கிறார். அல்லாஹு தாலா மலக்குமார்களை கொண்டு இந்த பத்ருடைய களத்திலே உதவி செய்தான். அல்லாஹு தாலா பத்ர் களத்தை வெற்றிகரமான ஒரு களமாக ஆக்கினான். எதிரிகள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். அந்த சிறை கைதிகளில் ஒரு கைதியாக இந்த அபுல் ஆஸ் அல்லாஹ்வுடைய தூதருடைய மருமகனார் பிடிபடுகிறார். அன்பு சொந்தங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிப்பட்ட எதிரிகளிடத்தில் சில பொருட்களை அடமானமாக சில பொருட்களை கொடுத்தால் அந்த பொருட்களை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் அவங்களை ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர்களை பொருட்களை வாங்காமலே ரசூலுல்லாஹ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மக்காவிலே தகவல் வருகிறது, தன் அன்பு கணவனார் தன் தந்தையிடத்தில் கைதியாக பிடிபட்டிருக்கிறார் என்பதாக. பொருட்களை அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கி எதிரிகளை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வருகிறது. தன் கணவரின் சகோதரிடத்தில் சொல்கிறார், என்னுடைய கணவர், உங்களுடைய சகோதரர் என் தந்தையிடத்தில் பத்ர் களத்துக்கு சென்று பிடிபட்டிருக்கிறாராம். சில பொருட்களை கொடுத்தால் விடுதலை செய்வார்களாம். இதோ இந்த மாலையை கொடுங்கள் என்று தன்னிடத்தில் இருந்த ஒரு மாலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளார் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கொடுக்குறாங்க. மாலையை எடுத்துக்கொண்டு அபுல் ஆஸினுடைய சகோதரர் போறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த மாலையை கொடுப்பதற்காக போறார். தன்னுடைய சகோதரரை விடுதலை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மாலை கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அந்த மாலையை வாங்கி பார்த்தவுடன் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இது என் மனைவி ஹதீஜா ஜெய்னபுக்கு கொடுத்த மாலையே என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக அழுவார்கள். தோழர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், ஒரு தலைவர், ஒரு நபி, ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய வீரர், முஸ்லிம் உம்மத்தினுடைய கதாநாயகர் இப்போது மஷூரா செய்கிறாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். தன் தோழர்களை கூப்பிட்டு கேட்கிறார்கள், என் மகளாருக்கு ஹதீஜா கொடுத்த மாலை இந்த மாலை,
இந்த மாலையை நான் என் பிள்ளைக்கே கொடுத்துவிட்டு இவரை விடுதலை செய்யலாமா, இலவசமாக விடுதலை செய்வோமா, எந்த ஒரு அடமானமும் வாங்காம இவரை விடுதலை செய்வோமான்னு கேட்குறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒப்புதல் தெரிவிக்க அபுல் ஆஸை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள். வாருங்கள், இதோ இந்த மாலையை உங்களுடைய மகளிடத்தில் நீங்கள் கொடுங்கள், என் மகளாரை மதீனாவுக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்கள் என்று அபுல் ஆஸ் மாலையை எடுத்துக்கொண்டு போகிறார். உன்னை உன்னுடைய தந்தை வரட்டாம்னு சொல்லி பச்சிலம் குழந்தை உமாமாவை சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளார் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா இப்போது மதீனா நோக்கி வருகிறார்கள். காலம் உருண்டோடுகிறது. வியாபாரம் நிமித்தம் அபுல் ஆஸ் சில பல சரக்கு பொருட்கள் சொத்துக்களை திரட்டி கொண்டு இன்னும் ஒரு இடத்துக்கு வியாபாரம் நிமித்தம் போகின்ற நேரத்தில் எதிரிகள் படை வருகிறது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர்கள் அவர்களை இடைவழி மறுத்து கைது செய்கிறார்கள். இந்த கைதி படையில் சொத்துகளோடு அபுல் ஆஸ் 2வது தரம் மாட்டுகிறார். மாட்டியவுடன் ஓடி வந்து தஞ்சம் புகுகிறார் அபுல் ஆஸ் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில். உன்னுடைய தந்தை இப்படி அவர்களுடைய தோழர்கள் என்னை கைது செய்து விட்டார்கள். மக்காவிலிருந்து பல சொத்துக்களை கொண்டு வந்திருக்கிறேன். என்னையும் இந்த சொத்துக்களை விடுவிப்பதற்காக உன்னுடைய தந்தையிடத்தில் நீ பேச என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சொந்தங்களே, ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பேசுகிறார்கள். என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய கணவர் வந்திருக்கிறார், விடுதலை செய்ய வேண்டும் என்பதாக. ரசூலுல்லாஹ் 2வது தரம் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. என்னுடைய மகளார் கேட்கிறார்கள், இவர் விடுதலை செய்வோமாண்டு. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஜெய்னப் அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் அடைக்கலம் கொடுக்கிறோம் என்று. அன்புள்ள சகோதரர்களை, இதுக்கிடையில் பொறுமையோடு இருக்கிறார்கள். பல வருடங்கள் கடக்கிறது. மதீனாவினுடைய பெரும் நல்ல குடும்பத்தில் இருந்தவர்கள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெண் கேட்டு வருகிறார்கள் திருமணம் முடிப்பதற்காக. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒத்தை முடிவோடு இருந்தார்கள். நான் முடித்தால் அபுல் ஆஸை தான் முடிப்பேன், அவர் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்ற ஒரு உறுதியான மனப்பாங்கோடு அந்த ஈமானிய உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது. அபுல் ஆஸை அழைத்து, என்னுடைய தந்தை உங்களை விடுதலை செய்கிறாராம் என்று அத்துணை சொத்துகளும் மீண்டும் கொடுக்கப்பட்டு மக்காவுக்கு அனுப்புவதற்காக அவர் ரெடியாகி கொண்டிருக்கின்ற நேரம் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், என்னுடைய தந்தை உங்களை விடுதலை செய்து விட்டார், உங்களுடைய வியாபார சரக்கு பொருட்களை எல்லாம் மீண்டும் தந்து விடுகிறோம், நீங்கள் மக்காவுக்கு போகலாம், இப்போதாவது இஸ்லாத்துக்கு வாங்கல் அப்படின்னு சொல்கின்ற நேரம் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மக்காவுக்கு போகிறார்கள். இப்போது உள்ளம் பதறுகிறது. என் கணவர் எப்போது இஸ்லாத்துக்கு வருவார் என்பதாக மக்காவுக்கு போகிறார். மக்காவில் இருக்கின்ற அந்த சொத்துக்களை எல்லாம் யார் யாரிடத்தில் பெற்றார்களோ அவர்களுடைய வணிக பொருட்களை எல்லாம் கொடுக்கிறார். மதீனாவுக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து கலிமாவை சொல்லி அபுல் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற வரலாற்றை அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு பின்னாடி மகள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு கணவன் மனைவியாக 2 பேரும் வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடின் பிரகாரம் 1 வருடம் கூட ஒழுங்காக அவர்கள் கணவன் மனைவியாக மதீனாவில் மீண்டும் வாழவில்லை. அல்லாஹு தாலா ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய உயிரை கைப்பற்றி விடுகிறார். சோகமான ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் தன் மகளார் பிரிந்த கவலையோடு அந்த பேரப்பிள்ளை உமாமாவை அல்லாஹ்வுடைய தூதர் ரலியல்லாஹு அன்ஹா வைத்து அழுது தொழுது கொண்டிருப்பார்கள் என்ற வரலாற்றிலேயும் நாங்கள் பார்க்கலாம். பெண்களுக்கு ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய முன்மாதிரி மிக்க ஒரு சகோதரி, ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமையின் உச்சகட்டம். வாழ்ந்தால் என்னுடைய கணவரோடு வாழ்வேன், அவர் இஸ்லாத்திற்கு வந்து என் மூலமாக அவர் திருப்தி கண்ட ஒரு கணவராக இருந்தால் இந்த ஏகத்துவம் அவருக்கு பதில் சொல்லும். இவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும், நம் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் தூய்மையான எண்ணமும் பொறுமையும் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய உள்ளத்தை ஆட்டம் காண வைக்கவில்லை. இதில் படிப்பினைகள் ஏராளம் தாராளம் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா நல்ல ஈமான் உள்ள பெண்களாக எங்களை வாழ வைத்து முன்மாதிரி மிக்க பெண்களாக நம் அனைவரையும் ஆக்கியாரல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு தொடரில் உங்களை நான் சந்திக்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.